கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 20:27. Matthew 20:27. உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். இப்போ இயேசு கிறிஸ்து ஒருத்தனுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நேர்மையாக சொல்லக்கூடிய காரியம். அதாவது நீங்கள் முதன்மையாக இருக்க விரும்பணும் அப்படிங்கிறத குற்றப்படுத்தவே இல்லை, ஆனால் அதை எப்படி அடைய வேண்டும் என்கிறத காட்டுகிறார். அதாவது ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியம் என்பது பொல்லாதது கிடையாது. பட் என்னன்னா அது உருமாற்றக்கூடியதாக இருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது எந்த மாதிரியான ஒரு முதன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா 1 கொரிந்தியர் 9:24 அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஓட்டப்பந்தயமாக சொல்லும்போது ஓடுகிறவர்கள் பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் ஓடணும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மனுஷனுடைய லட்சியத்தை அவர் முடிக்கலை, மாறாக அதை பரிசுத்தப்படுத்தி கொடுக்குறாரு. ஒருத்தன் நீங்கள் முதன்மையாக இருக்கணுன்ற ஒரு தவறு கிடையாது, அது உங்களோட லட்சியமாக இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த லட்சியத்தினுடைய நோக்கம், அந்த லட்சியத்தை எப்படி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். இப்போ நீங்கள் நான் கொஞ்சம் கிரேக்க பதம் 2 பதம் சொல்லி கொடுக்குறேன், ஏன்னா அது உங்களுக்கு தெரிவது அவசியம். நேற்றைக்கு 26வது வசனத்தில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு வேலைக்காரனாக இருக்கணும், அங்கே உபயோகப்படுத்தின பதம் டயக்கனாஸ் அப்படிங்கிற பதம் சொன்னேன். ஆனால் இங்கே அவர் சொல்லும்போது மற்றவர்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்கணும்னு சொல்லும்போது இங்கே உபயோகப்படுத்தின பதம் டூலோஸ் என்று சொல்லக்கூடிய பதம். இது அடிமை என்று சொல்லக்கூடிய காரியம். ஒரு வேலைக்காரன் அவன் எப்போ வேலை செய்யணும்னு சொல்லி அவன் தெரிந்தெடுத்து வேலை செய்வான். ஆனால் ஒரு அடிமைக்கு என்ன, அவனுக்குன்னு எந்த உரிமையும் கிடையாது, அவனுக்குன்னு எந்த ஒரு அந்தஸ்தும் கிடையாது, அவனுக்குன்னு எடுத்துக்கொள்வதற்கு எந்த ஒரு கணமும் கிடையாது. அப்போ என்ன சொல்கிறாரு, நீ முதன்மையாக இருக்கணும்னு நினச்சேன்னா என்ன பண்ணணும், முதல்ல உனக்குன்னு இருக்கிற தகுதி, உனக்கு இருக்கிற ரைட்டு, உனக்கு இருக்கிற ஒரு என் தனி முக்கியத்துவம், எனக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறேல, அதையெல்லாம் என்ன பண்ணணும், நீ விட்டு வர வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அடிமையின் ரூபம் எடுத்தார். பிலிப்பியர் 2:7 சொல்லும்போது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பயுமே தன்னை குறித்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நான் இயேசு கிறிஸ்துவின் அடிமை என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு கடிதம் எழுதும்போது ஆரம்பிக்கக்கூடியதாக. அப்போ நீங்கள் இந்த எதிர்மறையை பாருங்கள். முதன்மையாக இருக்க வேண்டுமே அடிமை. முதன்மை இருக்கிறதுலே உயரமானது, அடிமை என்பது இருக்கிறதுலே கீழானது. ராஜ்யத்தில் முதன்மை என்பது இருக்கிறதுலே கீழானது, கீழானது ராஜ்யத்தில் என்னது இருக்கிறதுலே மேலானது. இது தலைகீழாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறதா? அதனால தான் லூக்கா 14:11 சொல்லும்போது என்ன சொன்னார், எவனொருவன் தன்னை தாழ்த்துகிறான் அவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நீங்கள் பெரியவனாக வேண்டும், முதன்மையானவனாக இருக்க வேண்டுங்கிறது மற்றவர்களுக்கு மேலாக வருவதில்லை, மற்றவர்களுக்கு கீழாக செல்வது என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்துட்டார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இருக்கிறதுலே ஒரு தாழ்வான ஒரு காரியத்தை செய்யக்கூடியதாக. ஏன்னா முதன்மையாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ நீங்கள் முதல்ல உங்கள் லட்சியத்தில் என்ன பண்ணணும்னா, என்னை எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும், என்னை எல்லாரும் எனக்கு ஒரு கணம் கொடுக்கணும், எனக்கு எல்லாரும் ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிறத முதல்ல நீங்கள் விட்டு கொடுக்கணும். ஏன்னா எந்த ஒரு அடிமையும் மற்றவங்க கை தட்டணும், மற்றவங்க பாராட்டணும், மற்றவங்க என்னை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அடிமையும் வேலை பார்க்கறது இல்லை. அதனால நீங்கள் என்ன மற்றவங்க என்னை பாராட்டணும், மற்றவங்க என்னை கையை தட்டணும் அப்படிங்கிறது இல்லை. ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய என்டைட்டில்மெண்ட், எனக்குன்னு ஒரு இது இருக்குது பாருங்கள், எனக்கு இந்த காரியம் செய்ய நினைக்கிற பாருங்கள், அது செய்யவே கூடாது. ஏன்னா அடிமைக்கு என்ன, ஒரு உரிமையும் கிடையாது. அடிமைக்கு ஒரு உரிமையும் கிடையாது. அவர் என்ன அடிமையை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணணும், அவர் ஒரு கீழ்ப்படிதல் தான் இருக்கணும். வேலைக்காரன் எப்போ பண்ணுவான், தனக்கு பிரியமான தனக்கு சௌகரியமாக இருக்கிற நேரத்தில் வேலை பார்ப்பான். ஆனால் அப்படி கிடையாது. அடிமை யாருக்கு வேலை செய்யணும்லாம் பண்ண முடியாது,
எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் வேலை செய்யக்கூடியதா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாய் நீங்கள் கீழான இடத்துலேருந்து நீங்கள் பணி செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ முதன்மையாக இருக்கணும்னா நீ அடிமையாயிரு. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் முதல்ல உங்களை மற்றவர்கள் பாராட்டணும். உங்களுக்குன்னு ஒரு காரியம் இருக்குது. எல்லாவற்றையும் விட்டு மற்றவர்களுக்கு ஒரு அடிமையாக பணி செய்ய உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ உலகத்திற்கும் ராஜ்யத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டி, யார் முதன்மையான ஒரு லட்சியத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க கீழே மற்றவர்களுக்கு அடிமைகளாய் பணி செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை அறிந்து கொண்டோம். அதன்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.